கிட்டுவின் மந்திர சைக்கிள். ராமபுரி அப்படின்ற ஊர்ல ஒரு வயசான தாத்தா பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு கிட்டு அப்படின்ற ஒரு பையன் இருந்தான். அவங்க ரொம்ப ஏழ்மையா இருந்தாங்க. கிட்டு கொஞ்சம் வளர்ந்து பெரிய பையனான உடனே தன் வீட்ட தான் பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சான். அதனால அவன் தினமும் ரொம்ப கடுமையா உழைப்பான். கிட்டுவோ ரொம்ப நேர்மையான பையன். நல்ல சுறுசுறுப்பான பையனாவும் இருப்பான். அவனுக்கு ஓய்வு அப்படின்றதே இருக்காது. இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. என்னப்பா கிட்டு, நீ தினமும் வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வர்ற, ரொம்ப உழைக்கிற. இங்கே நாங்கள் 2 பேரும் வெட்டியா உனக்கு பாரமாக இருக்கிறோமே. உன் காசு பணம் எல்லாம் எங்கள் மருத்துவ செலவுக்கும் எங்கள் சாப்பாட்டுக்குமே சரியா போகுதேப்பா. ஆமாப்பா கிட்டு, எங்களுக்கு ரொம்ப நாள் வேண்டி குழந்தை இல்லாம அப்புறம்தான் நீ பிறந்த. அதனால எங்களுக்கு இப்ப வயசாயிடுச்சு. நீ இன்னும் சின்ன பையனா இருக்க. இருந்தாலும் கூட நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து எங்களை இப்படி காப்பாத்துற. இதுக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம்ப்பா. இருந்தாலும் உனக்கு கூட மாட ஒத்தாசை பண்ண முடியலேன்னு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. ஆமாப்பா, நீயும் ராத்திரி பகலுன்னு வேலை பார்க்குற. நாங்கள் போகிறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தையாவது பண்ணி வச்சுட்டு போகணும்ப்பா. என்னம்மா, என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க? நான் உங்க பையன். உங்களுக்காக உழைக்காம வேற யாருக்காக நான் உழைக்க போறேன்? அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாம் பாத்துக்கிறேன். உங்க மருந்து செலவு, சாப்பாடு செலவு எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் நான் உழைச்சேன்னாவே போதும். இப்படியே கிட்டு இடைவிடாம வேலை பார்த்தான். அப்போ ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சு. கிட்டு, அப்பாவுக்கு இன்னைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லப்பா. வைத்தியரை கொஞ்சம் கூட்டிட்டு வாப்பா. அவரால எந்திரிச்சு கூட உட்கார முடியல. இதோம்மா, நான் போய் உடனே வைத்தியரை கூட்டிட்டு வரேன். வைத்தியரையா, வைத்தியரையா, சீக்கிரம் எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா. என்னப்பா கிட்டு, இவ்ளோ அவசரமா கூப்பிடுற? வைத்தியரையா, எங்க அப்பா இன்னைக்கு காலையிலே மூச்சு விடவே ரொம்ப சிரமப்படுகிறாரு. அவரால எந்திரிக்கவும் முடியல. அதனால தான் நான் உங்களை கூப்பிட வந்தேன். நீங்க வந்து என்னன்னு பாருங்க. வைத்தியரும் தன்னோட மருந்து பைய தூக்கிக்கிட்டு கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. கிட்டு அப்பாவுக்கு என்னாச்சுன்னு அவரு பார்த்தாரு. ஏப்பா கிட்டு, உங்க அப்பாவுக்கு வியாதி நல்லா முத்திருக்குப்பா. இத சரி பண்ணணும்னா ரொம்ப பணம் செலவாகும். நம்ம பட்டணத்துக்கு போய் அங்கிருந்து மருந்துகளெல்லாம் கொண்டுட்டு வரணும். நீ பாக்குற இந்த வேலைய வச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடுறதுக்கும் இவரோட இப்போதைய மருத்துவ செலவுக்கும் தான் சரியா இருக்கும். ஆனா இவருக்கு இன்னும் நிறைய பணம் வேணும். அப்பதான் அவரை குணப்படுத்த முடியும். சரி வைத்தியரையா, நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்றேன். நீங்க எங்க அப்பாவுக்கு மருந்துகளை வாங்க தயார் பண்ணுங்க. நான் பணத்தை கொடுத்துடுறேன். கிட்டு வைத்தியர்கிட்ட இப்படி சொன்னாலும் அவனுக்கு பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியவே இல்ல. யோசிச்சுட்டே உக்காந்துருந்தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த வழியா ஒரு பக்கத்து ஊர் ஜமீன்தாரர் வந்தாரு. அவரு கிட்ட அங்க உக்காந்து யோசிச்சுட்டு இருக்கத பார்க்கறாரு. அடடே, அங்க வண்டியை நிறுத்துப்பா. அந்த பையனை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. நல்ல பையனாவும் தெரியுது. என்னன்னு கேப்போம். அட யாருப்பா நீ இங்க உட்காந்து இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சோகமா இருக்கியேப்பா. என்ன ஆச்சுப்பா? இல்லைங்கய்யா, எனக்கு ஒரு வயசான அம்மா அப்பா இருக்காங்க. இத்தனை நாளா அவர்களை இங்க கிடைக்கிற வேலைகளை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப எங்க அப்பாவுக்கோ உடம்பு ரொம்ப சரியில்லாமல போச்சு. அவருடைய மருத்துவ செலவுக்கு நிறைய செலவாகும்னு சொல்றாங்க. அதாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி. அப்ப நான் உங்க அப்பாவுக்கு மருத்துவ செலவுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை முழுசா தரேன். அது மட்டும் இல்லாம மாசம் உனக்கு சம்பளமா ஒரு பணத்தையும் நான் தரேன். நீ அதை உங்க வீட்டுக்கு அனுப்பு.
ஆனா 1 வருடமாவது நீ என் வீட்டுல வேலை செய்யணும். இதுக்கு உனக்கு சம்மதமானு சொல்லு. நீ எப்ப வேலையை விட்டு போறியோ அப்போ நீ அந்த 1 வருடம் என்கிட்ட எப்படி வேலை பார்த்திருக்க அப்படின்றத பொறுத்து உனக்கு நான் ஒரு பரிசு தருவேன். சரியா? சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். எங்க அப்பாவுக்கு மருத்துவ செலவுக்கு பணம் கிடைச்சாலே எனக்கு போதும்யா. மாசம் மாசம் நான் அனுப்புற பணத்துல எங்க அம்மா அப்பா நல்லபடியா வாழ்ந்துப்பாங்க. நான் உங்க கூட வரேன் ஐயா. இப்படி சொல்லிட்டு தன் அம்மா அப்பா கிட்ட நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு அப்பாவுக்கு மருத்துவ செலவுக்கு பணத்தையும் கொடுத்துட்டு அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு கிளம்புறான் கிட்டு. இந்த ஜமீன்தாரோ நல்ல பணக்காரரா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்லவராகவும் இருந்தார். அவருக்கு நிறைய மந்திர சக்திகளும் தெரிந்திருந்தது. ஜமீன்தார் சொல்ற வேலை எல்லாத்தையும் கிட்டு பொறுப்பாவும் சொன்ன நேரத்திலையும் செஞ்சு முடிச்சான். அதெல்லாம் பார்த்து ஜமீன்தாருக்கு கிட்டு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துச்சு. அவன் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாட்கள்லயே தன்னோட வீட்டு வேலைகளும் மொத்தத்தையும் கிட்டதான் ஜமீன்தாரர் கொடுத்தார். இது அங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்காம இருந்தது. அட, இந்த புதுசா வந்த பையன் ரொம்ப தான் துள்ளுறான். ஒரு வேலை சொன்னா நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரை செய்வோம். இவன் என்னடான்னா டக்குன்னு முடிச்சிட்றான். அந்த ஜமீன்தாரு இத்தனை நாளா என்னை ஏமாத்துனீங்களான்னு நம்மள கத்துறாரு. ஆமாமா, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இவனுக்கு ஏதாவது சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும். இப்படியே போனா நம்ம வேலைய காலி பண்ணிட்டு அவனே முதலாளியா கூட ஆயிடுவான். அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். ஜமீன்தாரரு எங்கேயாவது ஊரு பக்கமா போவாரு. அப்போ அவனை பாத்துப்போம். இப்படி வேலைக்காரங்க எல்லாரும் கிட்டு மேல ரொம்ப கோபமா இருந்தாங்க. ஆனா ஜமீன்தாரருக்கோ கிட்டுவ ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்டு ஜமீன்தாரர் சொல்ற வேலையெல்லாம் பொறுப்போடு பண்ணான். மாசா மாசம் அவங்க அப்பா அம்மாவுக்கு சம்பள பணத்தை அனுப்பி வச்சான். இப்படியே இருக்கும் பொழுது ஒரு நாள் ஜமீன்தார் வெளியூருக்கு போற சூழ்நிலை வந்துச்சு. தம்பி கிட்டு, நல்லா கேட்டுக்கோப்பா. நான் வெளியூர் போயிட்டு வர முன்ன பின்ன ஆகும். அதனால நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த கோவில் சாவியை உன்கிட்ட கொடுத்துட்டு போறேன். அந்த கோவில் நகைகளையும் கோவில்ல நடக்கிற நிகழ்ச்சிகளையும் நீ கவனிச்சுக்கோ. யாரையும் நம்பி கொடுக்காதப்பா. நான் சீக்கிரம் வர பாக்குறேன். சரிங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். நீங்க எந்த கவலையும் இல்லாம ஊருக்கு போயிட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேங்கய்யா. இப்படி ஜமீன்தாரர் ஊருக்கு கிளம்பி போயிடார். கிட்டு தினமும் காலையில கோவையில திறந்து விட்டுட்டு சாயந்திரமானதும் கோயில சாத்திட்டு வருவான். அப்போ அந்த வேலையாட்கள் எல்லாரும் சேர்ந்து பேசி கிட்ட எப்படியாவது மாட்ட வைக்கணும்னு நினைச்சாங்க. அடடே, என்ன சாமி, கழுத்துல எந்த நகையும் போடல. என்ன பூசாரி ஐயா, நம்ம சாமி கழுத்துல ஒரு தங்கச் சங்கிலி எப்போதும் கிடக்குமே, இப்ப திடீர்னு காணோம். சுத்தம் பண்ண எங்கேயாவது எடுத்து வச்சிட்டீங்களா என்ன? ஐயையோ, எனக்கு எதுவும் தெரியாதுமா. நம்ம ஜமீன்தார் தான் அதை எப்போதும் பார்த்துப்பாரு. இப்போ 1 வாரமா கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டாரு. அதனால எனக்கு எதுவும் தெரியாது. நான் வழக்கம் போல வந்து என் வேலையை முடிச்சிட்டு இங்கிருந்து கிளம்பி போயிடுவேன். கிட்டு தான் கடைசியா போவான். அவனை கேளுங்க. என்னது, நகையா? ஜமீன்தாரரே அதை பத்தியெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. என்கிட்ட இந்த ஒரு சாவியை மட்டும்தான் கொடுத்தாரு. நான் காலையில வந்து திறப்பேன், சாயந்தரம் மூடுவேன். அதைத் தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஜமீன்தாரர் வரவும் நீங்க வேணா கேட்டுக்கோங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா ஜமீன்தாரர்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்ற நீ? அதான் ஜமீன்தாரரு உன்னைய போய் நம்பி இவ்வளவு பொறுப்பு கொடுத்ததுக்கு நீ அவரையே மரியாதை இல்லாம பேசுற. எனக்கு தெரிஞ்சு நீ தான் அந்த நகையை எடுத்து வச்சிருப்ப. அதனால ஜமீன்தாரர் வர்ற வர உன்னை வெளியிலேயே விடக்கூடாது. நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதுதான் சரி. இவனை அது வரைக்கும் மாட்டு கொட்டகையில அடைச்சு வைப்போம். இப்படி எல்லாரும் சேர்ந்து பேசி கிட்டுதான் அந்த நகையை எடுத்துட்டான்னு சொல்லி அந்த ஜமீன்தாரர் வர்ற வரைக்கும் அவனை மாட்டுத் தொழுவத்திலேயே வச்சாங்க. ஊருக்கு போன ஜமீன்தார் திரும்ப வந்தாரு. கிட்டு அங்க இல்லாமல் இருக்கத பாக்குறாரு. ஐயா, நீங்க இந்த கிட்டுவ எவ்வளவு தூரம் நம்புனீங்க? அந்த கிட்டு கோவில் நகைய அபகரிக்க பாத்துட்டான். நாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை புடிச்சு அடிச்சிட்டோம். அங்க மாட்டு கொட்டகையில அடைத்து வைத்திருக்கோம். நீங்களே பார்த்து இதுக்கு தீர்ப்பு சொல்லுங்க. ஆமாங்கய்யா,
நீங்க போனதிலிருந்தே அவன் நடவடிக்கையே சரியில்லை. நாங்க எல்லாரும் அவனை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். அதனால தான் இந்த திருட்ட உடனே கவனிக்க முடிஞ்சது. சரி சரி, எல்லாரும் இப்ப கிளம்புங்க. நாளைக்கு நான் என்ன பண்ணலான்னு சொல்றேன். கிட்டுக்கு நடந்ததை எல்லாம் கேட்ட ஜமீன்தாரர் உண்மையிலேயே அந்த நகையை யார் எடுத்தா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க தன் மந்திர சக்தியை பயன்படுத்த காட்டுப்பக்கம் போனார். தன் மந்திர சக்தி மூலம் என்னெல்லாம் நடந்தது என்னன்னு எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அடடே, என்ன எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி மாட்டி விட்டுருக்காங்க. பாவம் கிட்டு. நான் இங்க கிட்டுவை விட்டுட்டு போனது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க எல்லாரும் நல்லவங்கன்னு நினைச்சு இத்தனை நாளா எனக்கு வேலைக்கு வச்சதும் ரொம்ப பெரிய தப்பு. நீங்க என்ன பண்ணீங்க, அந்த நகை இப்போ யார்கிட்ட இருக்கு, எப்படி கிட்டுவை மாட்டி விட்டீங்க அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும். அந்த கடவுளுடைய அருளால எனக்கு இருக்கிற மந்திர சக்திகளை வச்சு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் பார்த்துட்டேன். எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க கிட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த உடனே நாங்க இப்படி பண்ணிட்டோம். கிட்டு எனக்கு நேர்மையா உண்மையா வேலை பார்த்தான். ஆனா நீங்க என் முன்னாடி நடிச்சிட்டு பின்னாடி என்னை ஏமாத்திருக்கீங்க. இனிமேல் நீங்க யாரும் எனக்கு வேலைக்கு வேணாம். இப்பவே இந்த வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில போங்க. என்னை மன்னிச்சிடு. உனக்கு நடந்த இந்த அவமானத்துக்கு நான் தான் காரணம். இனிமேல் நீ இங்க முழு பொறுப்பையும் எடுத்துக்கோ. உனக்கு பிடிச்ச மாதிரி ஆளுங்களையும் வேலைக்கு வச்சுக்கோ. உனக்கு நான் முழு அதிகாரத்தையும் தருகிறேன். இப்படி ஜமீன்தாரு எல்லாரையுமே வெளியில அனுப்பிட்டு நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டாரு. பழையபடி வேலைய ஆரம்பிச்சான். இந்த முறை அந்த ஊர்ல எல்லாரும் கிட்டுவ ஜமீன்தார் மாதிரியே மதிக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டுவும் நிம்மதியா எல்லா வேலையும் பார்த்தான். இப்படியே 1 வருட காலமும் முடிஞ்சு போச்சு. கிட்டுவுக்கு ஊருக்கு போகணும்னு ஆசை வந்துச்சு. அத சொல்ல அந்த ஜமீன்தாரர் கிட்ட போனான். ஐயா, நான் இங்க வந்து இன்னையோட 1 வருட காலம் ஆகுதுங்க ஐயா. எங்க அம்மா அப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு, அவங்க எப்படி இருக்காங்கன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேங்க ஐயா. அதனால நான் ஊருக்கு போக உத்தரவு கொடுங்க ஐயா. கிட்டு, நீ நான் சொன்ன மாதிரியே எனக்கு ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்துகிட்ட. இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்காரனை இழக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனாலும் உனக்கு எப்ப எது தேவைனாலும் நீ தயங்காமல் இங்கு வந்து என்ன பார்க்கலாம். நாளைக்கு காலையில நீ ஊருக்கு கிளம்பு. கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போ. உனக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி ஐயா. கிட்டு, இங்க பாரு, இங்க ஒரு வித்தியாசமான வாத்து இருக்கு. இந்த வாத்தை நீ எடுத்துக்கோ. இது ஒரு தங்க முட்டை போடுற வாத்து. இந்த வாத்து காதுல வாத்தே வாத்தே எனக்கு ஒரு முட்டை கொடு அப்படின்னு நீ சொன்னேன்னா உடனே உனக்கு இந்த வாத்து ஒரு தங்க முட்டைய கொடுக்கும். அதை வச்சு நீ வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா உங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கலாம். உனக்கு எப்போ பணம் தேவைப்பட்டாலும் நீ அந்த வாத்துக்கிட்ட இருந்து தங்க முட்டைய வாங்கிக்கலாம். அப்படியா? ரொம்ப நன்றி ஐயா. நான் இந்த உதவிய மறக்கவே மாட்டேன். நீங்க எனக்கு வேலையும் கொடுத்து எங்க அப்பா மருத்துவ செலவுக்கும் உதவி பண்ணீங்க. என்னை இங்க நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த தங்க வாத்த பரிசா தர்றீங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க ஐயா. சரி கிட்டு, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மந்திர வார்த்தைகளை மறந்துடாத. அப்புறம் வழியில எங்கேயும் தங்கிராத. நீ எங்க தங்கினாலும் இந்த வாத்தை யாராவது திருடிட்டு போயிருவாங்க. அதனால நீ நேட உன் ஊருக்கு போ. வழியில எங்கேயும் தங்கவே தங்கிராத. ஜாக்கிரத. சரிங்க ஐயா, நான் போயிட்டு வர்றேன். இப்படி கிட்டு அந்த வாத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போனான். கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் கிட்டுவுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப களைப்பாவும் இருந்தது. அடாடா, என்ன இவ்வளவு பசியா இருக்கே. ஏதாவது கடையா பார்த்து சாப்பிட்டு அப்புறம் போகணும். ரொம்ப களைப்பாவும் இருக்கு. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் நடக்க ஆரம்பிப்போம். அப்போ வழியில ஒரு கடை இருக்கத பார்த்தான். அந்த கடைக்கு போய் சாப்பிடலாம்னு நினைச்சான். அடடே, இந்த கடையில நல்ல சூடா இட்லி வாசம் வருது. நல்ல சுட சுட இட்லி போடுறாங்க போல. நம்மளும் போய் சுட சுட இட்லிய சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம். கடைக்காரண்ணே, எனக்கு 4 இட்லி நல்ல சுட சுட, கூடவே தொட்டுக்க சட்னி சாம்பார் எல்லாத்தையும் கொடுங்க. எல்லாம் நல்லா சுவையா இருக்குமாண்ணே?
என்னப்பா நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? என் கடை இட்லி சாம்பார்னாவே பக்கத்து ஊர் வரைக்கும் தெரியுமே. இவ்வளவு டேஸ்டா வேற எங்கேயுமே கிடைக்காது. சரிப்பா, நீங்க கேட்ட மாதிரியே நல்ல சுட சுட வை இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாம் தரேன்ப்பா. நீங்க யாரு, வெளியூர்ல இருந்து வரீங்களோ? ஆமாண்ணே, நான் வெளியூர்ல இருந்து தான் வரேன். ஒரு வருஷமா அங்க வேலை பார்த்துட்டு இப்பதான் நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன். வழியெல்லாம் ரொம்ப பசியா எடுத்துச்சா, அதான் உங்க கடையை பார்த்து வந்தேனே. சரிப்பா சரிப்பா, கொஞ்சம் தப்பா எடுத்துக்காத. வெளியூர்ல இருந்து வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா வயிறு முட்டை இட்லி சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காம போயிடுறாங்க. அப்புறம் தர்றேன் இப்பறம் தர்றேன்னு எதையாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு ஓடி விடுறாங்க. அதனால இப்ப வர்ற எல்லார்கிட்டையும் முதல்ல காசை வாங்கிட்டு தான் இட்லியே கொடுக்கறதுப்பா. நீயும் காசை கொடுத்துட்டு அப்புறம் இட்லி வாங்கிக்கோப்பா. அப்படியா? சரி சரி, நீங்க தாராளமா காசை முன்னாடியே வாங்கிக்கோங்க, அப்புறம் இட்லியை கொடுங்க. எனக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி அந்த கடைக்காரர் சொன்ன உடனே கிட்டு தன் கொண்டு வந்த அந்த வாத்தை எடுத்து அது காதில அந்த மந்திர வார்த்தைய சொன்னான். சொன்ன உடனே அந்த வாத்து ஒரு தங்க முட்டையிட்டது. பார்த்த கடைக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்தாங்கண்ணே, இந்த தங்க முட்டையை வச்சுக்கோங்க. இதுல உங்க இட்லிக்கு பணம் போக மீதி பணத்தை எனக்கு கொடுங்க. என்னடா இது, தங்க முட்டையிடுற வாத்து போல. இவன் சொன்ன உடனே அந்த வாத்து தங்க முட்டை போட்டுருச்சே. இந்த வாத்து மட்டும் நம்ம கிட்ட இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். இவனை பார்த்தாலும் கொஞ்சம் ஏமாளியா தான் தெரியுது. இவன் கொஞ்சம் சாப்பிட்டு ஓய்வு எடுக்கிற நேரமா பார்த்து இதே மாதிரி வாத்தை மாத்தி வச்சிடுவோம். இப்படி யோசிச்ச அந்த கடைக்காரு கிட்டுவுக்கு நல்ல சுவையான சாப்பாட கொடுத்தாரு. கிட்டுவும் நல்லா சாப்பிட்டான். கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே கிட்டு தூங்கி போக அந்த கடைக்காரர் கிட்டுவுடைய வாத்தை எடுத்துட்டு அதே மாதிரி இருக்கிற வேற வாத்தை வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அங்க இருந்தாரு. எதுவும் தெரியாத கிட்டோ அந்த வாத்தை எடுத்துக்கிட்டு தன் வீட்டுக்கு போக கிளம்பிட்டான். அட வாப்பா கிட்டு, இவ்வளவு நாள் உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா. நீ எப்படி இருக்க? அந்த ஜமீன்தாரர் உன்னை நல்லா பாத்துக்கிறாரப்பா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். அந்த ஜமீன்தாரர் என்ன அவர் சொந்த பையன் மாதிரி பார்த்துக்கிட்டாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்பாவுக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்கு, பரவாயில்லையா? எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சுப்பா. இப்ப நானும் அம்மாவும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கோம். நீ மாசா மாசம் அனுப்புற சம்பளத்துல நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கோம்பா. அது சரிப்பா, அந்த ஜமீன்தாரர் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் நீ அங்க வேலை பார்த்துட்டு வந்துட்ட. இனிமேல் இங்க என்னப்பா பண்ண போற? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ஜமீன்தாரர் எனக்கு போகையில ஒரு பரிசு கொடுத்தார். அந்த பரிசு என்னன்னா இந்த வாத்து தான். அப்படியா? இவ்வளவு நாள் வேலை பார்த்து உழைச்சதுக்கு உனக்கு வெறும் ஒரு வாத்தை போய் பரிசாக கொடுத்துட்டாரா? அட இல்லப்பா, இது ஒரு மந்திர வாத்து. இந்த வாத்து காதுல வாத்து வாத்து எனக்கு ஒரு முட்டை கொடு அப்படின்னு சொன்னா உடனே ஒரு தங்க முட்டைய கொடுக்கும்பா. அந்த தங்க முட்டைய வச்சா நமக்கு நல்ல பணம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம வாழலாம்ப்பா. எத்தனை முட்டை வேணும்னாலும் இந்த வாத்து நமக்கு தரும். அப்படியா? தங்க முட்டை இடிற வார்த்தையா அந்த ஜமீன்தாரர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம்பா. இருங்க, நான் இதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கிட்ட அந்த வாத்து கிட்ட மந்திர வார்த்தைய சொன்னான். ஆனா அந்த வாத்து எந்த முட்டையும் போடல. திரும்ப சொல்ல சொல்ல எந்த முட்டையும் போடல. அப்புறம்தான் கிட்டுவுக்கு புரிஞ்சது, நம்ம ஏமாந்துட்டோன்னு. ஜமீன்தாரர் சொன்ன மாதிரி நம்ம தூங்கியிருக்கவே கூடாதுன்னு அவன் நினைச்சான். அதை நினைச்சுக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டான். அதே நேரத்துல அந்த வாத்தை எடுத்த கடைக்காரரோ ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அவரு அந்த வாத்தை ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அந்த மந்திர வார்த்தைய சொல்லிட்டே இருந்தாரு. இந்த வாத்தும் நிறைய தங்க முட்டை போட்டுட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாட்கள்லயே அந்த கடைக்காரர் ஒரு பெரிய கடைய திறந்துட்டாரு. கிட்டுவோ பழையபடி ஜமீன்தாரர் கிட்டையே போய் நடந்ததை எல்லாத்தையும் சொன்னான். ஜமீன்தாரரும் அதையெல்லாம் கேட்டுட்டு திரும்பவும் அவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. திரும்பவும் கிட்டு நல்லபடியா வேலை பார்த்தான். 1 வருட காலம் முடிஞ்சது.
ஜமீன்தாரர்கிட்ட ஊருக்கு போவதற்கு கேட்டான். கிட்டு, நீ இந்த தடவையும் ரொம்ப உண்மையாக நேர்மையாக எனக்காக வேலை பார்த்திருக்க. அதனால நான் இப்ப உனக்கு இன்னொரு பரிசு தரப்போறேன். இதுதான் மந்திர சைக்கிள். இந்த சைக்கிள்ல நீ ஏறி உட்காந்துட்டு, குட்டி குட்டி சைக்கிளே என்ன கொஞ்சம் வேகமா கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னா இந்த குட்டி சைக்கிள் உடனே ஓட தயாராகும். அப்புறம் குட்டி சைக்கிளே நீ ஓடுனது போதும் நிப்பாட்டுன்னு சொன்னா இந்த குட்டி சைக்கிள் நின்றும். இதுல நீ எங்க வேணா போய்க்கலாம். ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு இந்த தடவை எதுவும் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெரிய பரிசு கொடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதெல்லாம் இருக்கட்டும். இதையாவது ஒழுங்கா கொண்டுட்டு போற வழியில எங்கேயும் தங்காம வீட்டுக்கு கொண்டு போ. திரும்பவும் சொல்றேன், எல்லா இடத்துலயும் கவனமா இருக்க பாரு. சரிங்கய்யா, நான் போயிட்டு வரேன். இப்படி மந்திர வார்த்தைய சொன்ன உடனே அந்த சைக்கிள் வேகமா போக ஆரம்பிச்சிருச்சு. அதுல கிட்ட வந்துட்டு இருந்தான். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் கிட்டுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த கிட்டுடைய வாத்தை திருடிட்டு போன அந்த கடைக்காரரோட பெரிய ஹோட்டல் வந்துச்சு. அத பார்த்த கிட்டு அங்க வண்டிய நிப்பாட்டனா. கிட்டு அங்க வந்து சைக்கிள் நிப்பாட்டுறத பார்த்த அந்த ஹோட்டல்காரரு அவன் என்ன செய்றான் அப்படின்னு கவனிக்கிறார். கிட்டு அந்த சைக்கிளோட காதுல ஏதோ சொல்றத அந்த ஹோட்டல் கடைக்காரர் பார்த்துட்டாரு. அப்ப இதுவும் அது மந்திர சைக்கிள் தான் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இதையும் எப்படியாவது தான் எடுத்து தரணும்னு அவர் நினைக்கிறார். கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் அந்த சைக்கிளுக்கு பதிலா அதே மாதிரி வேற ஒரு சைக்கிளை வச்சுட்டாரு. கிட்டு சாப்பிட்டு வந்து அந்த மந்திர வார்த்தைய சைக்கிள் கிட்ட சொன்னான். ஆனா சைக்கிள் ஓடவே இல்லை. அவனன் என்ன மந்திர வார்த்தை சொன்னான் அப்படின்னு கடைக்காரர் தெரிஞ்சுக்கிட்டாரு. கிட்டு திரும்ப திரும்ப சொல்ல சைக்கிள் ஓடாததுனால இப்பவும் தான் ஏமாந்துட்டோம்னு நினைச்சு ரொம்ப வருத்தமா அந்த சைக்கிளை தள்ளிக்கிட்டே வீட்டுக்கு போய் சேர்ந்தான். வீட்டுக்கு போன கிட்டு அப்பா அம்மா கிட்ட எதுவும் சொல்லாம ரொம்ப வருத்தமாக வெளியிலேயே உட்கார்ந்திருந்தான். அப்பா அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அட தம்பி, இந்த சைக்கிளை எப்படி நிப்பாட்டணும்னு சொல்லுப்பா. காலையிலிருந்து ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு எப்படி இதை நிப்பாட்டணும்னே தெரியல. நல்ல வேலையா இது உன் வீட்டுக்கு வந்துருச்சு. சீக்கிரம் இதை எப்படி நிப்பாட்டணும்னு சொல்லுப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் இதுல போய்கிட்டே இருந்தா நான் வாந்தி மயக்கம் வந்து செத்தே போயிருவேன்பா. இப்படி அந்த கடைக்காரருக்கு அந்த சைக்கிளை எப்படி நிப்பாட்டணும்னு தெரியாததுனால நாள் ஃபுல்லா சுத்தி சுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டோட வீட்டை கண்டுபிடிச்சு அங்க வந்து நின்னாரு. கிட்டுவுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சைக்கிளை திருடுனது அந்த கடைக்காரர் தான்னு புரிஞ்சிருச்சு. அடடா கடைக்காரரே, நீங்க தான் என் சைக்கிளை திருடுனீங்களா? அப்ப என்னோட வாத்தை கூட நீங்க தான் திருடி இருப்பீங்க. இப்போ ஒழுங்கா என் வாத்து எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அப்பதான் இந்த சைக்கிளை நான் நுப்பாட்டுறதுக்கான மந்திர வார்த்தையே சொல்லுவேன். இல்லனா நீங்க நாள் முழுக்க இப்படியே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். உன் வாத்து என்னுடைய கடைக்கு பின்னாடி இருக்கிற அந்த பண்ணை வீட்ல இருக்குப்பா. அத போய் எடுத்துக்கோ. தயவு செஞ்சு இந்த சைக்கிளை நுப்பாட்டுற மந்திரத்தை மட்டும் சீக்கிரம் சொல்லுப்பா. இப்படி சொன்னதும் கிட்டு அந்த பண்ணை வீட்டுக்கு போய் தன்னுடைய வாத்தையும் அது போட்ட தங்க முட்டைகளையும் எடுத்துக்கிட்டான். நான் என்னுடைய வாத்தையும் அது போட்ட தங்க முட்டைகளையும் எடுத்துக்கிட்டேன். இப்ப இந்த சைக்கிளை நிப்பாட்டுற மந்திரத்தை சொல்றேன். குட்டி குட்டி சைக்கிளையே, நீ ஓடுனது போதும், கொஞ்சம் நில்லு. அப்படி கிட்டு சொன்ன உடனே அந்த சைக்கிள் அவன் வீட்டு முன்னாடி வந்து நின்னுச்சு. என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிப்பா. என்னை மன்னிச்சிருப்பா. நான் அந்த வாத்தையும் இந்த சைக்கிளையும் திருடிட்டேன். இனிமேல் இப்படி யார்கிட்டயும் பண்ணாதீங்க. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு எனக்கு கிடைச்ச பொருள். அதனால இது எப்போதும் எனக்கு தான் சொந்தம். உங்களை நம்பினேன், ஆனா நீங்க எல்லாத்தையும் திருடிட்டீங்க. அதுக்கேத்த தண்டனையையும் நீங்க அனுபவிச்சிட்டீங்க. இனிமேல் இப்படி திருடாதீங்க. நம்மளும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டா அது நமக்கே ஆபத்தாக தான் வந்து முடியும். நேர்மையா நாம நடந்துகிட்டா அதுக்கேத்த பலன் நம்மள வந்து சேரும்.